என்ன மாப்ள, ஏதோ டைட்டானிக் கப்பல் முழுகின மாதிரி சோகமா உட்காந்துருக்கீங்க. உங்க அண்ணி பிரச்சனை தானே? இது ஏன் பிரச்சனை, நான் எப்படியாவது சால்வ் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. மாப்ள, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாப்ள. வயசுல பெரிய ஆளா இருக்கீங்க, இல்லனா கேவலமா பேசிடுவேன். மரியாதை எந்திரிச்சு போங்க. யாரோட கைகால் எடுக்கிறீங்க? உங்க தலை இருக்காது. அண்ணி வந்து வீட்டையே கலக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாரோட அடிவரும் கலங்கி போயிருக்கு. அண்ணி வேற ஒரு வாரம் கெடு வச்சிருக்காங்க. இந்த ஒரு வாரத்துல சொத்து அவங்க கைக்கு போக ஏற்பாடு பண்ணிடலாம். ஆனா நிக்கிதாவை எப்படி மாத்தி அண்ணி கூட அனுப்ப முடியும்? அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மோகனா இறந்த வேதனையில இருந்தேன். இப்போ அண்ணி கோவப்பட்டதுனால என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். மாப்ள, என்ன மாப்ள, ஏதோ டைட்டானிக் கப்பல் முழுகின மாதிரி சோகமா உட்காந்துருக்கீங்க. உங்க அண்ணி பிரச்சனை தானே? இது ஏன் பிரச்சனை, நான் எப்படியாவது சால்வ் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. மாப்ள, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாப்ள. எப்ப பாரு எல்லாரும் முன்னாடி என்ன கேவலமா பேசுறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க. நீங்களே இப்படி பேசினா மத்தவங்களாம் என்ன இன்னும் கேவலமா பேசுவாங்க. இத பாருங்க, நான் கேவலமா பேசுறேன் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு என் பேச்சுக்கு வரீங்க? உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? ஆமா, உங்க பேச்சுக்கு வந்தாதான் எனக்கு சோறு தண்ணி உள்ள இறங்கும் பாருங்க. அதனாலதான் வந்து வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மாப்ள, நீங்க கஷ்டப்படுறீங்களே, ஏதாவது உதவி செய்யலான்னு தான் கேட்டேன். மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்க அண்ணி தமிழ்ச்செல்வி வந்து ராட்சசி மாதிரி கத்தி ஒரு வாரம் கெடு வச்சுட்டு போயிருக்கால, என்ன செய்ய போறீங்க? எனக்கு தெரியல. தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லிட்டு போறேன். சரி சொல்லுங்க, என்ன செய்யலாம்? மாப்ள, தமிழ்ச்செல்வி இங்க வர்றதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிடுவோமா? இந்த ஆளுக்கு எப்படிதான் இப்படிலாம் யோசனை வருதோ தெரியல. என்ன மாப்ள, என் ஐடியா சரியில்லையா? உங்க ஐடியாவை தூக்கி குப்பையில போட்டா அந்த குப்பையை நாரிடும். அவ்வளவு கேவலமா இருக்கு. என்ன மாப்ள இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க சட்டம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, இல்ல ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேசுறீங்களா? எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மாப்ள. மாமா, இந்த வீடு ஆபீஸ் எல்லாமே அன்னைக்கு சேர வேண்டியது. நாம இங்க இருக்க ரைட்ஸ் இல்லைன்னு அவங்க நோட்டீஸ் அனுப்புனா நாம எல்லாரும் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு தெருவுக்கு தான் போகணும். நீங்க சொல்றத செஞ்சா சும்மா இருக்கிற சங்க ஊதி கெட்டவன் கதையாயிடும். மாப்ள, இதெல்லாம் பார்த்தா சரியா வராது மாப்ள. நம்ம கிட்ட சரியான ஆளுங்க இருக்காங்க. மிரட்டி பார்க்கலாமா, இல்ல கை காலை எடுத்துட்டு சொல்லுவோமா? என்ன மாப்ள, என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? வயசுல பெரிய ஆளா இருக்கீங்க, இல்லனா கேவலமா பேசிடுவேன். மரியாதை எந்திரிச்சு போங்க. யாரோட கைகால் எடுக்கிறீங்க? உங்க தலை இருக்காது. நிகிதாவை அன்னிக்கிட்ட விட்டுட்டு நாம வெளியில போக வேண்டியதுதான், வேற வழி இல்ல. ஐயோ மாப்ள, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா யோசிச்சா 1000 வழி கிடைக்கும். அவசரப்படாதீங்க மாப்ள. உங்க அட்வைஸை கேட்க நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு உங்க வேலையை பாருங்க. என்ன செய்யணும்னு நானே யோசிச்சு முடிவு பண்ணிக்கிறேன். மாப்ள ரொம்ப தான் பயந்து போயிருக்காரு. அதனாலதான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். மாப்ள வீட்டை விட்டு வெளியே போறதை பத்தி பேசுறாரு. நான் அந்த தமிழை எப்படி வீட்டை விட்டு விரட்டலாம்னு யோசிக்கிறேன். விடமாட்டேன். அந்த தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு விரட்டாம நான் விடமாட்டேன். என் வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆனா பொண்ணான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண் குழந்தைனா தான் எனக்கு பிடிக்கும். பெண் குழந்தைன்னா அவருக்கு பிடிக்கும். பார்க்கலாம் யார் ஜெயிக்க போறாங்கன்னு. எனக்கு கடவுள் நல்ல புருஷனை கொடுத்த மாதிரி நல்ல குழந்தையும் கொடுக்கணும்.
எங்க என்ன? இனிமே பெல் அடிக்காதீங்க, மெல்லமா கதவு தட்டுங்க. ஏன் உஷா? இல்ல, நீங்க பெல் அடிச்சா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு தூக்கம் கலைஞ்சிரும்ல. அப்படியா? சரி, இனிமேல் பெல் அடிக்க மாட்டேன். இந்தா. ஐயோ ஐயோ, மாங்கா எதுக்குங்க இவ்ளோ மாங்கா? இல்ல, மாசமா இருந்தா மாங்காய் சாப்பிட பிடிக்கும் இல்லையா? சீசனே இல்ல, நிறைய இடம் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். அதுக்குன்னு இவ்ளோ மாங்காவா? சாம்பல் பிடிக்கும்ட்டு அதுக்காக சாம்பல் முட்டையை கொண்டு வந்துருவீங்களா? எங்க ஆ? உங்களுக்கு ஆம்பளை குழந்தை வேணுமா இல்ல பொம்பளை குழந்தை வேணுமா? எனக்கா? ம், ம், ஏங்க ம்? ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு ரெண்டுத்துல ஏதோ ஒன்று சொல்லாம ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? இல்ல உஷா, எனக்கு ரெண்டுமே கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போங்க நீங்க. ரொம்ப தான் ஆசைப்படுறீங்க. நீங்க வேணா பாருங்க, நமக்கு ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது. அது எப்படி அவ்வளோ கன்ஃபார்மா சொல்ற? ஏன்னா என் கனவுல அடிக்கடி வேலோட முருகன் வந்துட்டு இருக்காரு. அப்படியா? ம். முருகன் மேல நான் கேஸ் போட போறேன். ஏன் எதுக்கு? ம், என் பொண்டாட்டி கனவுல நான் மட்டும் தானே வரணும், அவர் எப்படி வரலாம்? போங்க நீங்க. உஷா, ம்? நமக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் எனக்கு முத குழந்தை நீதான். உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கும்போது எத்தனை குழந்தை வேணா பெத்துக்கலாம். ஏங்க ம்? பையன் பிறந்தா எனக்கு விளையாடுறதுக்கு பாப்பா வேணும்னு சொல்லுவான். ம், பொண்ணு பிறந்தா என் கூட விளையாடுறதுக்கு தம்பி வேணும்னு சொல்லுவான். ம். அப்ப என்ன பண்ணுவீங்க? இதுல என்ன யோசிக்க வேண்டியிருக்கு? 10 மாசம் பொறுத்துக்கோ, பெத்து கொடுத்துறேன்னு சொல்லிடு. நான் சொன்னது சரிதானே? போங்க நீங்க. என்ன கீதா, என்ன ரொம்ப சீரியஸா யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மாமா. இல்ல, ஏதோ கவலையா இருக்க. நிகிதா ஏதாவது சொன்னாலா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான். அந்த தமிழ் மேடம் வந்துட்டு போனதுலேருந்து நிக்கிதா சரியா சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. இன்னும் சொல்ல போனா தூக்கத்தில் அவ நான் வரமாட்டேன்னு கத்துறா. ஏன், எதுக்கு அப்படி செய்றா? அவங்கள பார்க்கவோ பேசவோ பயப்படுறா. பெத்த அம்மாவையே பார்க்க பிடிக்கலன்னு சொன்னா எப்படி? நான் இனிமே உங்க கூட இருக்க மாட்டேன், என்ன ஹாஸ்டல்லே கொண்டு போய் விட்டுருங்க, யாருக்கும் பிரச்சனையே இருக்காதுன்னு அடம் பிடிக்கிறா. என்ன செய்யறதுனே எனக்கு புரியல. நீயே இப்படி சொன்னா எப்படி கீதா? இது நமக்கு சோதனை காலம். கொஞ்சம் இல்ல, நிறையவே போராடணும். அப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும். என்னை விட நான் உன்னைத்தான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா நிகிதாவுக்கு நேத்து நான் அட்வைஸ் பண்ணும்போது, இனிமே அந்த கொலைகாரியை பத்தி ஏதாவது சொன்னா நான் எங்கேயாவது போய் செத்துருவேன்னு சொல்றா. அந்த வார்த்தையை கேட்டதுல இருந்து எனக்கு எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. கடவுளே, ஏன் நிகிதா இப்படி இருக்கா? அவ சின்ன பொண்ணு, நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. நாம தான் சொல்லி கொடுக்கணும். நானும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நிக்கிதா எதையுமே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அண்ணி இப்பவே நிகிதாவை நாம தான் சேராடாம செஞ்சிட்டோம்னு அண்ணி நினைக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நிகிதா அடம் பிடிச்சா அப்புறம் நம்மளை வீட்டை விட்டு அனுப்புறது கூட அண்ணி தயங்க மாட்டாங்க. நாம எந்த தப்பும் செய்யல, ஆனா பழி நம்ம மேல விழுது. விடுங்க மாமா, நாம நல்லது செஞ்சா நல்லது தானே நடக்கும். உங்க நல்ல மனச அண்ணி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. எனக்கு என்னவோ உங்க அண்ணி உங்களை தப்பாவே நினைக்கல.
ஏன்னா வீட்டுக்கு வந்தப்போ எல்லாரையும் கோவமா பேசினாங்க. ஆனா உங்களை ஒரு வார்த்தை கூட அவங்க தப்பாவே பேசலையே. மாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது நிக்கிதாவோட மனசை மாத்தி அவங்க கூட அனுப்பி வைக்கணும். எனக்கும் அந்த ஆசை இருக்கு. ஆனா நிக்கிதா மனசை மாத்த முடியுமான்னு தெரியல. நம்ம பேச்சு கேட்டா கண்டிப்பா நிக்கிதாவோட மனசு மாறும். ஆனா அவளுக்கு யாரோ தப்பு தப்பா சொல்லி அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல பெரிய இடைவெளி உண்டாக்க பாக்குறாங்க. அப்படி பிரிக்கிறதுல அவங்களுக்கு என்ன பலன்னே தெரியல. நீ மாமாவை சொல்றேன்னு நினைக்கிறேன் இல்லையா கீதா? ஆமா, என்னன்னே தெரியல. அவர் எப்பவும் நமக்கு எதிராக தான் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. முக்கியமா நிக்கிதாவை அவரோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த மாதிரி எண்ணம் மாமாக்கு இருக்குன்னு என் மனசுக்கு படுது. ஆனா என்ன செய்யறதுன்னு தான் புரியல. சில பேர் அடுத்தவங்க வீட்டை எரிய வச்சுட்டு அவங்க கத்துறதையும் கதறதையும் வேடிக்கை பார்த்துட்டு நிற்பாங்களே, அந்த மாதிரி கேரக்டர் தான் மாமா. மோகனுக்காக தான் நான் இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே ஒரு விஷயத்துல தயவு தாட்சியமே பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ற? இதுல நான் சொல்ல என்ன மாமா இருக்கு? அவர் ஒரு வாசல் வழியா வந்திருக்காரு, நான் இன்னொரு வாசல் வழியா வந்திருக்கேன். 2 பேருக்கும் இடம் கொடுத்துருக்கீங்க. ஆனா யாருக்கு என்ன கொடுக்கணும், யார்கிட்ட எதை எடுக்கணும்னு நீங்க தானே மாமா டிசைட் பண்ணணும். ஆனா என்ன மட்டும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, அப்புறம் என் உயிர் என்னை விட்டு பிரிஞ்சிரும். என்ன இவரு ஏதோ கனவுல இருக்காரு? ஏங்க என்னங்க, எப்போ இந்த கோயில இருந்து? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், என்ன யோசனை? இப்படி உட்காரு உஷா. என்ன? நீ கர்ப்பமான விஷயத்த என்கிட்ட சொன்ன இல்ல, ம், அதை நினைச்சு பார்த்தேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க இப்பதான் நினைச்சு பாக்குறீங்க. நான் எத்தனை தடவை நினைச்சு பார்த்தேன் தெரியுமா? அப்புறம் உஷா, நீ நமக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்ட இல்லையா? அதே மாதிரி நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. வேணாம், என்கிட்ட எதையும் மறைக்க வேணாம். நீ மறைச்சாலும் நீ என்ன பேசுன, என்ன செஞ்சேன்னு அடுத்த நிமிஷமே என் காதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்ட. நீ எங்க போனாலும் மாப்ள, வாங்க மாப்ள, எப்போ வந்தீங்க? நீங்க வந்தது கூட தெரியாம நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல மாமா, நான் வேணும்னா வெயிட் பண்றேன். நீங்க பேசுங்க. உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் கொலை பண்ணவன என்ன பண்ணலாம், பணத்தை எங்க மறைக்கலாம், பிளான் பண்ணுங்க. நான் வேணா அப்புறம் வரேன் மாமா. மாப்ள, சும்மா நான் மிரட்டிக்கிட்டு தான் இருந்தேன். மற்றபடி கொலையெல்லாம் நான் யாரை வேணாலும் மாத்தலாம், ஆனா உங்களை மட்டும் எந்த விதத்திலையும் மாத்த முடியாது. மாப்ள, முதல்ல பார்த்ததை விட இப்போ உங்க முகத்துல ஒரு கலை வந்திருக்கே, கல்யாண கலையா இருக்குமோ? மாமா, இந்த நக்கல் நையாண்டி பண்றதுல உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. அதுவும் உங்க பேச்சுல எப்பவும் 2 அர்த்தம் இருக்கும். ஒண்ணு விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், இன்னொன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிப்பீங்க. இப்ப அதானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மாப்ள, என்ன மாப்ள இப்படி பேசுறீங்க? நான் உண்மையை தானே மாமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஆனா என்கிட்ட போட்டு வாங்குறீங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? மாப்ள, நீங்க என்ன செய்றீங்க, என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி செய்யற விஷயம் நடக்கட்டும், இல்ல நடக்காம என்ன இழவா வேணாலும் போகட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை.
அப்போ உங்க கவலை என்னன்னு தான் நான் கேட்குறேன். அதை மட்டும் பேசுங்க. அதை விட்டுட்டு ஏன் வீண் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க கல்யாணத்தை பத்தி தான் பேச வந்தேன். நீங்க அந்த கீதாவை கல்யாணம் பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அது சரியா வராது மாப்ள. கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான். எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கல எனக்கு என்ன? உங்க விருப்பம் எனக்கு தேவையில்லை. சரி, அப்புறம் வேற என்ன விஷயம்? மாப்ள, நான் உங்களுக்கு நல்லது தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் மேல ஏன் கோவப்படுறீங்க? நல்லது செய்யறவங்க யாரு, கெட்டது செய்யறவங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது உங்களை பத்தி ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். மறுபடியும் நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. மாப்ள, நடக்க போறது கல்யாணம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கல்யாணம்ன்ற ஆசையை காட்டி உங்களை சமாதி கட்ட பாக்குறாங்க. அது தெரியாம நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. மாப்ள, உங்களை மாட்ட வைக்க பெரிய சதி வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த சதி வேலையில நீங்க மாட்டாம இருக்கணும்னு தான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கேன். இல்லைன்னா நான் எப்பவோ ஊருக்கு போயிருப்பேன். மாமா, சதி வலைய நீங்க எனக்கு விரிச்சு விரிச்சு பாத்தீங்க. சில விஷயங்களை மாட்டியும் இருக்கு. அதனால தான் அடுத்தவங்க விரிக்கிற சதி வலை உங்களுக்கு தெரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க மாமா, நீங்க விரிக்கிறது சதி வலை, ஆனா மத்தவங்க விரிக்கிறது பாச வலை. அதை தெரியாம நீங்க பேசாதீங்க. எங்க அண்ணி உங்களை மாதிரி கிடையாது. எப்பவும் நியாயத்துக்காக போராடுறவங்க. நியாயமா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்கறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இதே மாதிரி துரவேலு மாமா தன்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன மாப்ள இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? வில்லனுக்கும் கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கீங்க. ஆமா ஆமா, எனக்கு எந்த வித்தியாசம் தெரியாதுதான். ஆனா நீங்க வில்லன்னு எனக்கு எப்பவோ தெரியும். நீங்கள மாப்ள, எல்லாருமே என்ன வில்ல மாதிரி தான் பாக்குறாங்க. ஆனா நான் அப்படி இல்ல மாப்ள. ஆனா துரவேலு இருக்கானே, ரொம்ப கொடுமையானவன். கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம கொலை செய்யறதுல துணிஞ்சவன். அவனை நீங்க நல்லவன் சொல்றீங்க. மாப்ள, அந்த துரவேலோட பிளான் உங்களை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்தையே பாதிக்கும். இது இப்போ உங்களுக்கு தெரியாது, போக போக தெரியும். ஏமாமா, உங்களுக்கு ஜோஷியெல்லாம் தெரியுமா? ரொம்ப நல்லாவே ஜோஷியம் சொல்றீங்க. என் கல்யாணம் கீதா கூட தான் நடக்கும். இருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, அது போதும். இந்த வீட்டுக்கு மருமகனா அது நிச்சயம் என் பொண்ணுதான். அவ கழுத்துல தான் நீ தாலி கட்டணும். வேற எவளும் இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. முக்கியமா அந்த துரவேலோட பொண்ணு வரவே கூடாது. டாக்டர்கிட்ட போயிருந்தோம் அத்தை. குழந்தை நல்லா இருக்கு. அடுத்த மாசம் வந்து ஸ்கேன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. மாப்பிள சரி. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா மாமா? உட்காருங்க உட்காருங்க. இருக்கட்டும் மாமா. அட உட்காருங்க மாப்பிள. என் மகனே என் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான், நீங்க எழுந்திருக்கிறீங்க. இல்ல மாமா, சின்ன வயசுல இருந்து பழகிடுச்சு, அதான் மாத்திக்க முடியல. என்ன மாமா, தூங்கிட்டு இருந்தீங்களா? வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தூக்கம் என்ன பெரிய தூக்கம், வீட்டில் அதை தானே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பொதுவாக பகலில் நான் வீட்டில் தூங்க மாட்டேன். இன்னைக்கு உன் மாமியார் வத்த குழம்பு சூப்பராக வச்சிருந்தா, அதை ஒரு பிடி பிடிச்சேன். அதனால நல்ல தூக்கம் வந்துருச்சு. அம்மாவோட கைப்பக்குவம் எந்த குழம்பு வச்சாலும் ருசியா தானே மாமா இருக்கும். வா ருசி மட்டும் இல்லை மாப்பிள, ராசியும் இருக்கு. நீங்களும் உஷாவும் வீட்டுக்கு வந்தப்ப இவ ஆரத்தி எடுத்த ராசி தான் உஷாவுக்கு குழந்தை உண்டாயிருக்கு. அதே நேரத்தில் கவர்மெண்ட் ஜாபும் கிடைச்சிருச்சுல்ல. அப்பா, இது நடந்ததுக்கு வெறும் கைராசி மட்டும் காரணம் இல்ல, முகராசியும் சேர்த்துதான். எல்லாரும் என்ன பாராட்டுறீங்க. ஆனா எனக்கு என்னாலதான் உஷா கஷ்டப்பட போறாளோன்னு பயமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, வீணா கவலைப்படாத. பெத்த தாய், நான் கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? தாயாக போற உன்னை, தாயா இருக்கிறனா உன்னை வீட்டுல உட்கார வச்சு நல்லா பாத்துக்கணும். ஆனா நீ வேலைக்கு போயிட்டு எப்படிதான் குழந்தைய பெத்துக்க போறியோ தெரியல. அம்மா, இந்த விஷயத்துல எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு குழந்தைய பெத்து கொடுக்குற என் பொண்டாட்டிய என் கையில வச்சு தாங்கிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, குழந்தைய கொடுத்த கடவுள் அப்படியே ஒரு வேலையும் கொடுத்து எங்களை பிரிக்க பாக்குறாரு. என்னமோ மாப்பிள்ள, இந்த விஷயத்துல உங்க மேல எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. அம்மா